விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு வரக்கூடிய கூட்டம், சேரக்கூடிய கூட்டம்ன்றது ஒரு வினோதமான கூட்டம். சென்னை திமுகவினுடைய கோட்டை அப்படின்றத அந்த நேரட்டிவா மாத்தி தாவிகாவுடைய கோட்டை ஆயிடுச்சு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. கரூரோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுன்றது இவங்க தாவிக சைடுல இருந்து வேற என்ன எதிர்பார்க்கிறாங்க, வேற என்ன அவங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கு, இதுக்கு பின்னாடி வேற என்ன மோட்டிவ் இருக்கு, இந்த கூட்டத்தை கூட்டுறதுல வேற என்ன இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கு. ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அதையும் தாண்டி அவர் கடவுள் அவதாரம் கூட இல்ல, அவர் தான் கடவுள். விஜய் இந்த மாதிரி வெயில்லையும் இதுலயும் நின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் கேம்பெயின் பண்றதுக்கான ஆள் கிடையாது, அதற்கான அவசியமும் அவருக்கு இல்ல அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதை அவர் முழுசா நம்பிட்டாரு. இது எல்லாத்தையும் தாங்கி நின்று நீங்க பேசணும் அப்படின்னா அதுக்கு உண்மையிலே மக்கள் மேல ஒரு அளவு கடந்த அன்பு இருக்கணும், அல்லது நீங்க சீமானா இருக்கணும். உதயநிதி கூட பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பாக்குறோம், தொடர்ந்து இந்த உச்சி வெயில்ல அந்த தம்பி அவரு இப்போ பிரச்சாரம் பண்ண போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு புதுசா இருக்கு, எதிர்பார்க்காததா இருக்குது. அதனால அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கு, ஏற்புடைமை இல்ல. எதுக்கு இவ்வளவெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. பெரம்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை பெரம்பூர் தொகுதியிலிருந்தே தொடங்கினாரு. அப்போ வேட்புமனு தாக்கல் செய்யற வரையுமே எந்த பிரச்சனைகளும் இல்லை, அப்போ முறையாக எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு பெரம்பூர்ல முதல் பிரச்சாரத்தை தொடங்குறப்போ கூட்டம், அவர் வண்டி போறப்பமே பின்னாடியே வாகனங்களா செஞ்சுச்சு. அதே மாதிரி அந்த பிரச்சாரம் இடத்துலயும் கூட்டங்களா இருந்துச்சு. இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமா அல்லது கூட்டி வரப்பட்ட கூட்டமா? விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பத்தி இப்படி ஒரு நீங்க கேள்வியை கேக்குறீங்க அப்படின்னா நீங்க அறியாமல் கேக்குறீங்களா இல்ல வேணும்னே கேக்குறீங்களா? நீங்க என்ன இப்போ திமுகவுக்கு மாறிட்டீங்களா? ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? அதாவது விஜய்க்கு வந்த கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டமா அப்படின்னா அழைத்து வரப்பட்ட கூட்டமாகவும் இருக்கலாம், தானாக வந்த கூட்டமா அப்படின்னா தானாக வந்த கூட்டமாகவும் இருக்கலாம், அங்கவே இருந்த கூட்டமா அப்படின்னா அங்கேயே இருந்த கூட்டம், வேடிக்கை பார்க்கிறதுக்கு வந்த கூட்டமா அப்படின்னா வேடிக்கை பார்க்கிறதுக்கு வந்த கூட்டம், இப்படி எல்லாத்துக்குமே நீங்க சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு அதாவது விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு வரக்கூடிய கூட்டம், சேரக்கூடிய கூட்டம்ன்றது ஒரு வினோதமான கூட்டம். முதல்ல வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இந்த பிரச்சாரம்ன்றது ஒரு தெருமுனை கூட்டம் மாதிரி தான் இல்லையா? ஒரு முனையில இருந்து ஒரு இடத்துல இருந்து பேச போறாரு. அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்னா வருவாங்க. அப்படி வந்திருக்கிறாங்க. இவர் இப்ப எந்த இடத்துல பேசுறதுக்கு அனுமதி வாங்கினாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்திருக்கிறாங்க. அது அங்க இருக்கிற மக்கள் சேர்ந்த கூட்டம், அங்க இருந்த கூட்டம். அங்க அப்படி அதுவே நிறைய கூட்டம். அதாவது ஒரு முதலமைச்சர் போனாலோ இல்ல வேற எந்த நபர் போனாலோ எந்த அரசியல் தலைவர்கள் போனாலும் அவங்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட அந்த இடத்துல அவங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு வரைக்குமே கூட சொல்லலாம். 5. ஆனா அது மட்டும் அவருக்கு வந்த கூட்டம் கிடையாது. அடுத்து இவரு பின்னாடியே அவர் கூடவே ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. எதுக்காக இவர் பிரச்சாரம் பண்ண போறாருன்னா அவர் கூடவே ஒரு கூட்டம் ஏன் போகுது? அவர் பேச வேண்டிய இடத்துல கூடி இருக்கிற கூட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம், அதை மதிக்கிறோம். ஏன்னா அது அங்க இருக்கக்கூடிய மக்கள், அவங்கள்ட்ட பேசணும்ட்டு தான் இவர் போறாரு. அது சரி. ஆனா இவர் கூடவே போற கூட்டம் எங்க இருந்து வந்த கூட்டம்? எதுக்காக வந்தாங்க? வந்தவங்க சைட்ல நின்னு ரோட்ல மரியாதையா ஒழுக்கமா நின்னு கண்ணியத்தோட நின்னு சரி ஒரு நடிகர் வர்றாரு அல்லது ஒரு நடிகராக இருந்து கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வர்றாரு, அது முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரா வர்றாரு
அவரை பார்க்கணும் அப்படின்றவங்க நின்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போகலாம், போட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துட்டு போகலாம். நம்முடைய மக்கள் ஆய்வுல இருந்து அங்க போய் நம்முடைய கள ஆய்வாளர்கள் கூடவே போய் இருந்தாங்க. அவங்க பார்த்து சொன்ன விஷயங்களை வச்சுதான் நம்ம இப்ப இந்த காணொலியை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொன்னபடி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கோபமே கூட வந்துச்சு. ஏன்னா அவன் வேலையை விட்டுட்டு அவங்க குடும்ப பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அதுல இவர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு, பாக்குறதுக்கு கொள்றதெல்லாம் ஓகே. ஆனா ரொம்பவும் நியூசன்ஸை கொடுக்க கூடாது இல்லையா? இப்ப இந்த மாதிரியான வரக்கூடியவங்க தான் எதுக்காக அவருக்கு பின்னாடியே வர்றாங்க. இது அவங்களா தன்னார்வத்தோட வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் ஆர்வத்தோட வரலாம். அப்படி வர்றவனுமே சரி வந்தோம், பார்த்தோம், போட்டோ எடுத்தோம், ஒதுங்கி போயிருவோம். அப்படி கூடவே வரக்கூடிய அந்த வெறித்தனமான ஒரு செயல் இருக்குது பாத்தீங்களா? இத விஜயும் கண்டிக்கல, அந்த கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் அதை கண்டிக்கிறத விடுங்க, அதை வந்து கண்டுக்காமலே விட்டுறாங்க. அதை என்கரேஜ் பண்றது மாதிரியே தான் அவங்களுடைய செயல்பாடுகள் பூராமே இருக்கு. வந்துட்டு அவங்க வர்றவங்களுக்கு கை காமிச்சிட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. அதை ஊக்குவிக்கிறப்ப அது எப்படி அந்த செயல் தடுக்கப்படும்? இப்ப நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க முன்னாடி விஜயகாந்த் பத்தி. விஜயகாந்த் எல்லாம் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி பின்னாடியே வர்றாங்க அப்படின்னா அவரெல்லாம் வண்டியை நிறுத்திட்டு ரோட்லயே இறங்கி அவர் கத்திருப்பாப்ல, டேய் எல்லாம் ஒதுங்கி போ, ஓரத்துக்கு போ, மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாத, வண்டியை போக விடு, எல்லாம் ஓரத்துல நின்னுக்க, போட்டோ எடுக்கணுமா, நில்லு, வரிசையா நில்லு, வா எடுத்துக்க, போ எடுத்துட்டியா, போ கிளம்பு, அங்க கூடவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா விஜயகாந்த் அதை பண்ணிருப்பாரு. அப்படி அது மாதிரி ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு, அதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா விஜய் வந்து இதெல்லாம் ரசிக்கிறார் உள்ளூர. அவருக்கு ஒரு டிரைவ்ஸ் பிளஷர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது. அது அது அவருடைய கேரக்டர் அப்படி இருக்கு. அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, அப்படியே இந்த கூட்டம் பூரா போய் அப்படியே ஏற்கனவே இருக்க கூட்டத்துல முக்கியது. இதே மாதிரிதான் கரூர்ல நடந்துச்சு. ஏற்கனவே இருந்த கூட்டம் பத்தலன்னு சொல்லிட்டு அதிகமா கூட்டம் வர வச்சாங்க. அந்த இடத்துல வந்து கூட்டம் சேர்ந்துருச்சு, அங்கேயே ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அப்புறமா இவர் கூட ஒரு கூட்டம் சேர்ந்து வருது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஏற்கனவே அங்க இவர் பேச வேண்டிய பாயிண்ட்ல கூட்டம் இருக்கு. அப்புறம் இவர் கூடவே ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. அப்போ இது என்ன கல்ச்சர்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக உளவியல் என்ன அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அவங்க பயன்படுத்துறாங்க தாவேக்கால. அதாவது விஜய்க்கு மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றது, அது அந்த நேரட்டிவை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, சென்னையை பொறுத்த மட்டும் இல்ல, சென்னை திமுக கோட்டைன்னு தானே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சு. இப்ப எல்லாமே விஜய் கோட்டையா மாறிடுச்சு. சென்னை வந்து இன்றைக்கு தாவேக்காவினுடைய கோட்டையா மாறிடுச்சு. மாற போகுதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே மாறிடுச்சு. அதுக்கு சாம்பிள் தான் இந்த மாதிரி கூட்டத்தை பாரு. சிஎம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றாரு, அங்க என்ன கூட்டம், அங்க ரோட்ல பாதி ரோடு ஈ மொச்சுக்கிட்டு கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஈ வந்து நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி அந்த கான்ட்ராஸ்ட், அது ரெண்டு பேரும் ஒரே டயத்துல, ஏறத்தாழ ஒரே டயத்துல ஜோசியக்காரன் சொன்னதை கேட்டுட்டு இது வேட்புமனு தாக்கல் பண்ண போனாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஜோசியக்காரன் சொன்னதுனால ஒரே மாதிரி டயத்தை பண்ணிருக்கணும், அல்லது தெரிஞ்சுக்கிட்டே அரசியல் பண்ணணுன்றதுக்காகவே திமுகவும் தாவேக்காவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே டயத்துல, இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் இவரு, அதாவது எடப்பாடிய சைட்லைன் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக சேர்ந்து பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி எல்லாம் கூட சொல்லலாம். நம்ம நேரட்டிவ் கதை சொல்றதுன்னா என்னென்னமோ சரி கோட்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. அந்த ரேஞ்சில இதுவும் ஒரு கோட்பாடு. விஜய் வந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாருன்னு தெரிஞ்சதுனாலதான் ஸ்டாலின் வந்து 2-3 நாள் கழிச்சு பண்ண வேண்டியவர் இன்னைக்கு வந்து வேணும்னே பண்ணாரு, விஜய் பண்றாரு அப்படிங்கறதுக்காக தான் மாஸ் காமிக்கணும்னு நினைச்சாரு. கடைசியில அவங்க வந்து கூட்டமே வரல. ஆனா விஜய்க்கு வந்து அவங்க கூட்டம் வந்தனால தாங்கிக்கிற முடியாம தான் அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவை சேர்ந்தவர்களா சொல்றாங்கல்ல குற்றச்சாட்டா. அது அப்படி இருக்கலாம். இன்னொரு பக்கம் தாவேக்கா இது மாதிரி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்டாலினை விட எங்களுக்கு பாரு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டணுன்றதுக்காக விஜயும் அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு அப்படின்ட்டு இப்படி உள்டா சொல்லலாம் இல்லையா? சொல்றது வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம்.
அதனால இப்போ இப்போ என்ன பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் நம்ம. அதாவது இந்த கூட்டத்தை சென்னை திமுகவினுடைய கோட்டை அப்படின்றத அந்த நேரட்டிவா மாத்தி தாவிகாவுடைய கோட்டை ஆயிடுச்சு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது என்னன்னா, இப்படி வந்த கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, இது தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம். எந்த அளவுக்கு கூட்டம்னா, கரூர் மாதிரி ஒரு இன்னொரு ஒரு இது ஒரு ஸ்டாம்பீடு நடந்துருமோ அப்படின்னு அச்சப்படக்கூடிய அளவிற்கு பெரும் கூட்டம் அப்படின்ட்டு அந்த அதாவது இது தாவிக நிர்வாகிகளே இந்த கரூர்னு திரும்ப 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 சொல்றாங்க. சென்னையில கூடின கூட்டம் வந்து கரூருக்கு மாதிரியான கூட்டம், அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ, நடக்கிறது மாதிரி வந்துருச்சு, அதுல இருந்து அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து அந்த பிரச்சாரத்தை கட் பண்ணோம் அப்படின்லாம் அந்த மாதிரி அந்த சதி கோட்பாடு திரும்ப கொண்டு வர்றாங்க. திரும்ப திரும்ப கரூரை சென்னையில பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கணும். அடுத்து கரூர் சம்பவம் நடந்து இப்போ இந்த சென்னை வரைக்கும் எத்தனை மாசம் ஆயிருக்கு இடையில? இத்தனை மாசத்துல நீங்க உங்களுடைய தொண்டர்களை அல்லது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினவங்களை நீங்க ஏன் ட்ரெயின் பண்ணல? பயிற்சியா உங்களுக்கு கொடுக்கல? வந்திருந்தது எல்லாமே யாருங்க? இந்த கட்டுக்கடங்காமல் திரண்டது யாரு? எல்லாமே உங்க கூட்டம். ஒண்ணு அவங்களா வந்தவங்க, அல்லது நீங்க சொல்லி இதை அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னதுனால வந்தவங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்முடைய ஆய்வு இதுல நிலவரத்தை பார்த்துட்டு சொல்றதுல எப்படி ஒரு 40 விழுக்காடு வந்து இவங்க சொன்னதுனால அதிகமாக அழைத்து வரப்பட்டவங்க, 40% மேல. ஒரு மீதி ஒரு 60% வந்து அங்க இருந்தவங்க, சாலையில இருந்தவங்க, வேடிக்கை பாக்குறவங்க, அதாவது அங்கங்க இருந்த ஆட்கள். 40% வெளியில இருந்து இவங்க சொன்னதால கட்சி சொல்லி வரவழைக்கப்பட்டவங்க. ஆனா அவங்க எல்லாம் இவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்குள்ள நம்ம போகல. இவங்க காசு கொடுக்காம தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்லித்தான் வர வச்சிருக்கிறாங்க. திமுகவோ அல்லது அதிமுகவோ இது மாதிரி சொன்னா உடனே வந்துட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு உரிய ஆமா காசு கொடுக்கணும். ஆமா அது கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அவங்க ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த வேலைக்குரிய ஊதியத்தை கொடுக்கணும். இங்க வந்து அந்த ஊதியம் என்னன்னா விஜய பக்கத்துல இருந்து பாக்குறது, அதுதான் ரிட்டர்ன்ஸ் இவங்களுக்கு. அல்லது முடிஞ்சுன்னா அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, அல்ல அவர் கூட இருந்து ஒரு படத்தை எடுத்துக்கிறது, ஒரு போட்டோவை எடுத்துக்கிறது. இதுதான் அவங்களுக்கு இமோஷனலான ரிட்டர்ன்ஸ், மானிட்டரி ரிட்டர்ன்ஸ் கிடையாது, அந்த பெனிஃபிட்ஸ். இப்ப அதுக்காக அவங்க வந்து வர்றாங்க. இப்ப இப்படி வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, இப்படி இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த கரூரோட ஒப்பிட்டு தொடர்ந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது, கரூரோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து இவங்க தாவிக சைடுல இருந்து வேற என்ன எதிர்பார்க்கிறாங்க, வேற என்ன அவங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கு, இதுக்கு பின்னாடி வேற என்ன மோட்டிவ் இருக்கு, இந்த கூட்டத்தை கூட்டுறதுல வேற என்ன இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கு. அதாவது நம்ம முதல்ல சொன்னோம், சென்னை தாவிகாவினுடைய கோட்டையா மாறிடுச்சுன்றத சொல்றதை விட அது கண்டிப்பா அது செய்யணும்ன்றது இருக்கு. அதையும் தாண்டி அதற்கு உள்ள வேற ஒரு அஜெண்டா இருக்குமோ, வேற ஒரு மோட்டிவ் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இந்த ஆட்களே தான் இப்படி பேசுறாங்க. அடுத்து இதனுடைய தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம். அடுத்த நாள் இவர் ஆதவர்ஜுனாவினுடைய கூட்டத்துல கண்ணாடிய விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க, பாட்டில உடைச்சு எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதை வருது. உடனே அங்க வந்து பெரிய சீனை போடுறாரு. இது மாதிரி உடனே இதை வந்து உடனே பிடிக்கணும், இந்த ராத்திரியோட பிடிக்கணும், அப்படி இல்லாட்டினா நான் வந்து இங்கேயே உட்காந்துருவேன் அப்படின்ட்டு பயங்கரமா வீராவேசமா பேசுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேரும் உடனே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஒரு சில ஊடகங்கள்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அது தாவேகா காரங்களே தான் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. நம்ம அந்த டீடைல்ஸ் பத்தி நம்ம என்கொயர் பண்ணல. அதை பத்தி ஊடகங்கள்லயும் பெருசா அதுக்கு அடுத்து பேசவே இல்லை. இந்த நிகழ்ச்சியோட அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, இதெல்லாத்தையும் ஒன்னா தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கையில தாவிகா காரவங்களுக்கு
ஒரு அல்டீரியர் மோட்டிவ் வேற ஒண்ணு இருக்கோ? ஒருவேளை இவங்க இந்த பிரச்சாரம் இந்த திஸ் ஸ்டைல் ஆஃப் கேம்பெயினிங் இருக்குது இல்லையா? இப்ப இருக்கக்கூடியது வந்து ஒரு கன்வென்ஷனலான கேம்பெயின் மோடு. இந்த மோடு அவங்க இந்த டிஜிட்டல் இதுலயே அடிமையாகி இருக்கக்கூடியவங்க, அல்லது அந்த டிஜிட்டல் கேம்பெயினுக்கு பழக்கப்பட்டவங்க, அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றாங்கல்ல, அதுக்கு அவங்க பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இது களத்துல உண்மையிலே களத்துல வெயிலையும் மழையிலையும் வேர்வையிலையும் அதுலயும் இதுலயும் வேர்வை நாத்தம் இந்த இதுக்குள்ள இந்த கூட்டத்துக்குள்ள நின்னு பிரச்சாரம் பண்றது அப்படின்றது வீடு வீடா போறது சாக்கடைக்குள்ள இறங்கி போகணும் இதுக்குள்ள போகணும் கொசுக்கடி அதாவது அந்த வடசென்னை இவங்க போகக்கூடிய அந்த கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த இடங்களை பாருங்களேன் நீங்க அப்படி இருக்கு. இது என்ன மாதிரியான தொகுதி அப்படின்றத முன்னாடி பேசும்போது ஆதவர்ஜுனா சொல்லிருப்பாரு இந்த சேரியை பத்தி இங்க வாழக்கூடிய மக்களை பத்தி அங்க இருக்கக்கூடிய குடியை பத்தி போதை கலாச்சாரத்தை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஒழுங்கீனங்கள் எல்லாத்த பத்தி கொலையை பத்தி கற்பழிவை பத்தி எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஒரு தொகுதி இது இந்த வடசென்னையில அதனாலதான் நாங்க வந்து இங்க போட்டிடுறோம் இவங்கதான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ரேஞ்சில் அவர் பேசியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க நடந்து போய் ஓட்டு கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாதுப்பா. செட் ஆகல. விஜய்க்கெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி அதான் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி முட்டா பசங்களா அங்க இருக்கிறாங்க, குடிகாரங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உன்னுடைய தீவிர ரசிகர்களா இருக்கிறாங்க. அதனால நீங்க சும்மா அப்படி போயிட்டு அப்படி ஒரு போய் முகத்தை காட்டிட்டா போதும். காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க பந்தீங்க அப்படின்னாலே போதும், அவங்க ஓட்ட போட்டுருவாங்க அப்படின்னு அவரை நம்ப வச்சிருப்பானுங்க. அது என்னன்னா விஜய வந்து திரும்பவும் ஒரு கல்ட் ஃபிகர், அதாவது அவரு ஆராதிக்கப்படுவதற்கு வணங்குவதற்கு தரிசிப்பதற்கு ஏற்ற அந்த அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர். அவர் வெறும் ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அதையும் தாண்டி அவர் கடவுள். கடவுள் அவதாரம் கூட இல்ல, அவர் தான் கடவுள். ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவரு. அவரை பார்த்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு கூட்டத்துல பாத்தீங்களா அப்படியே மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அப்படியே அழுகுது. பார்த்த உடனே பரவசம். இது வந்து பக்தி பரவசமா இல்ல பால் உணர்வு பரவசமா? ஏன்னா இது பால் உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையில உச்சத்தை அடைந்து அப்படி அடையும் போதுதான் இந்த மாதிரியான பிஹேவியர் பப்ளிக் பிஹேவியர் வரும். ஒரு பொது இடத்துல இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளவு தூரம் உணர்ச்சி பெருக்கு. இப்ப இப்படி நடக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, இதுதான் இப்படிதான் இருக்கு விஜய் என்ற அந்த கடவுள் பிம்பம். அதற்கு அவங்கள பார்த்து ஆராதிக்கக்கூடியவங்க. இதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய கற்பிதம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் இந்த ஆண்டாள் மாதிரி இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி இறைவனையே மனம் முடித்து இறைவனுடைய துணைவியாக இருந்து கற்பனை பண்ணிட்டு வாழ்க்கை நடந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த அளவிற்கு இறைவனோடு கடவுளோடு நெருக்கம். அந்த ஆண்டாள் மாதிரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீரா மாதிரி, கோபிகள் மாதிரி, அப்படி அந்த மாதிரியான ஒரு கடவுளோடு ஒன்றித்த பக்தை இறை அடியார்கள். இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவங்க எல்லாமே இறைவனோடு அவ்வளவு தூரம் ஒன்றித்து போயிருப்பாங்க. சித்தர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி இறைவனோடு ஒன்றித்து இருக்கக்கூடியவங்க. தத்துவம் அசி அப்படின்ட்டு தத்துவார்த்த ரீதியாக கூட சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் இறைவனோடு ஒன்றி போயிடுறது. அப்படி விஜய் என்ற கடவுளோடு கடவுள் பிம்பத்தோடு அப்படியே தன்னையே இழந்துடுறது. அப்படியே தன்னுடைய சுயத்தை இழந்து அந்த அவனோடு அந்த இறைவனோடு ஒன்றி போயிடுறது. அப்படிப்பட்ட நிலையில தான் விஜய் சார் நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து கல்ட் ஃபிகர்ன்றது கூட இல்ல, அதையும் தாண்டி கடவுள் ஃபிகர் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த இது இருக்கு. அதனால விஜய் இந்த மாதிரி வெயில்லையும் இதுலையும் நின்று கஷ்டப்பட்டு எல்லாம் கேம்பெயின் பண்றதுக்கான ஆள் கிடையாது. அதற்கான அவசியமும் அவருக்கு இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதை அவர் முழுசா நம்பிட்டாரு.
ஆனா இங்க களத்துல வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டிராபிக் நெரிசலா இருக்கு. இவர் கூட வர்றாங்க, அதை ரசிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல டைம் ஆகுது. அவருக்கு ஹி பிகம்ஸ் இம்பேஷண்ட். ஆக்சுவலா அவர் வந்து கொஞ்சம் ம். ஷார்ட் டெம்பர்ட் பர்சனாலிட்டி தான் விஜய். அவருக்கு திடீர்னு கோபம் வரும். நீங்க அந்த கூட்டத்திலேயே நீங்க பாருங்களேன், இப்ப இது பொது வெளிக்கு வந்த பிற்பாடு அவர் அந்த கோபம் வர்றத கண்ட்ரோல் பண்றத நம்ம பார்க்க முடியும். சில இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேயே அப்படியே கோபம், அந்த மதுரையை சுட்டெரிச்ச கண்ணகி பார்க்கக்கூடிய அந்த பார்வை மாதிரி இருக்கும். அவ்வளவு உக்கிரமான பார்வையாக இருக்கும் அவரு பார்க்கிறது. அப்புறம் அந்த சின்ன சின்ன சட்டிலான எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா அவருடைய கோபத்தை இது எனக்கு பிடிக்கல அப்படின்றத காட்டுவாரு. முதல்ல எல்லாம் கத்திருவாரு. ஒரு கூட்டத்துல இப்போ ஒரு இதுல தான் பிரஸ் மீட் ஒண்ணு நடக்கும் முன்னாடி, வருஷத்துக்கு முன்னாடி, அதுல அவர் கத்தவே செஞ்சிருவாரு. இப்போ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, கோவக்காரரு. அவருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செட் ஆகாது. இப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களே திட்டமிட்டு செய்தாங்களா இல்ல தற்செயலா நடந்ததா அப்படின்னு நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த கேம்பெயின் போனதுல பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு. இந்த மாதிரி கல்லை விட்டு எறிகிறான், பாட்டில விட்டு எறிகிறானுங்க, அதை விட்டு எறிகிறானுங்க, இதை பண்றாங்க, நல்லவேளை இந்த இது கத்திய வச்சு கிழிச்சாங்க, அந்த அந்த மாதிரியான சரி கதைகள்லாம் இதுல உருவாகல. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இதை காரணங்களை காட்டி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவர் பிரச்சாரத்தை நிறுத்திட்டாங்க. அவர் வரல இன்னைக்கு வரைக்கும். அவரு அன்னைக்கே வந்துட்டு 2 நாளைக்கு மேல பிரச்சாரம் ஆச்சு. இருந்துச்சு. கொளத்தூர்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கப்பே அதுவுமே பேசினதுமே பாத்தீங்களா, பெரம்பூர்ல வந்து 8 நிமிஷத்துக்கு மேல பேசியிருந்தேன். கரெக்டா 8 நிமிஷத்துக்கும். அடுத்து கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளதான் பேசி முடிச்சிட்டாரு. அது வெயில்னால பேச முடியலையா இல்ல இந்த கிரௌடு அதெல்லாம் பார்த்து நேரம் ஆனதுனால டயர்ட் ஆயிட்டு பேச முடியாம போயிட்டாருன்னு தெரியல. அடுத்த பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. போறேன்னு போயிட்டு அடுத்து 2 இடங்கள்ல பிரச்சாரம் இருந்துச்சு, அதையுமே ரத்து பண்ணிட்டு அவர் நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. கேட்டா அது பாதுகாப்பு குறைபாடுங்கிறத காரணத்தை சொல்லிட்டு புசி ஆனந்த் தான் வந்து பிரச்சாரம் ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாரு. அவருக்கு விஜய்க்கெல்லாம் இது செட்டே ஆகாது. அது சென்னை டிராபிக் பத்தி உங்களுக்கு தெரியும். அது வட சென்னை டிராபிக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டிராபிக்ல அந்த உச்சி வெயில் நேரத்துல போய் நீங்க என்னதான் ஏசிய போட்டுட்டு வண்டிக்குள்ள உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு அதெல்லாம் பொறுமையை கடுமையா சோதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் ஏசிலேயே போயிட்டு டக்குன்னு நீங்க எந்திரிச்சு வெயில்ல நின்னு பேசணும் அப்படின்னா இம்மீடியட்டா அந்த அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து உடம்பு பாதிக்கும் இம்மீடியட்டா. அடுத்து அந்த வெயில்ல நிக்கணும், திறந்த வெளியில வண்டி மேல ஏறி நிக்கிறாரு அப்படின்னா அந்த வெப்ப காத்து, அப்புறம் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இது கடல் காற்று, அதுவே ஹை ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். அதனாலேயே அந்த நசன்னு வேர்க்கிறது அதிகமாக இருக்கும். இப்ப இதெல்லாம் சாதாரணமான ஆட்களுக்கே கொஞ்சம் எரிச்சலை மூட்டக்கூடியதாக இருக்கும். இப்ப இதெல்லாத்தையும் தாங்கி நின்று நீங்க பேசணும் அப்படின்னா அதுக்கு உண்மையிலே மக்கள் மேல ஒரு அளவு கடந்த அன்பு இருக்கணும், அல்லது நீங்க சீமானா இருக்கணும். சீமான் மாதிரி ஆள் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் இத கடந்து வந்து பேசுறதுக்கான செயல்ல செய்ய முடியும். உதயநிதி கூட பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பாக்குறோம் தொடர்ந்து இந்த உச்சி வெயில்ல அந்த தம்பி அவரு இப்போ பிரச்சாரம் பண்ண போய்கிட்டு இருக்கிறாரு. முகமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா வேர்த்து தலைவர்களுமே விறுவிறுத்து பண்றாங்களப்பா. போயிருக்கு. அந்த உச்சி வெயில்ல ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், எல்லாருமே பண்றாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை பண்றது இல்ல? இவருக்கு மட்டும் ஏன் பிரச்சனை பண்றது இல்ல அப்படின்னா, ஏன்னா இவர் விஜய்ங்க. விஜய் வந்து வேற, உதய் வேற, ஸ்டாலின் வேற, சீமான் வேற. இவர் விஜய் அரசியல்வாதிகள் தானே. அதான் இவர் பண்ண வந்த அரசியலே வேற அரசியலுங்க. அதுதான் சொல்றேன். அதாவது என்னன்னா விஜய்க்கு அவங்க சொன்னது கூட இருந்தவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே சொல்லி இருந்தது எப்படி இருக்கும்னா, நீங்க உச்ச நடிகரா இருங்க, உங்களுக்குன்ட்டு ஒரு தனி இமேஜ் இருக்கு, பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க வந்து கடவுள் ரேஞ்ச்ல இருக்கிறீங்க, நீங்க அப்பப்போ வந்து தரிசனம் கொடுத்தா போதும், மீதியை நாங்க பாத்துக்கிறோம், மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நீங்க அடுத்து சிஎம் கோட்டைக்கு நேரா போக வேண்டியதுதான்
இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்குது பாத்தீங்களா? இது எதுவுமே விஜய்க்கு அவங்க முன்னாடியே சொல்லி ப்ரிப்பேர் பண்ணல. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, ஏற்கனவே அந்த இதுல பிரச்சாரத்துக்கு போகும்போது முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் இது போனாரு இல்லையா? அப்படி போகும்போது ஒரு இடத்துல சொல்லுவாரு, இது மாதிரி இதுதான் அரசியலா? ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் இட் லைக் எனிதிங் அப்படிம்பாரு. இந்த அரசியல் நடக்கக்கூடிய இந்த விதத்தை பார்த்து அவருக்கு போடக்கூடிய இந்த எஸ்ஓபியில போடுற அந்த அதாவது இப்போ போலீஸ் கெடுபிடிகள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து இப்படித்தான் அரசியலா? ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் இட் லைக் எனிதிங் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவருக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. சொல்றேன், அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போன இடத்துல அவரு அங்க போய் நின்னது, அங்க ஏசி இருந்துச்சா என்னன்னு நமக்கு தெரியல. வழக்கமா கவர்மெண்ட் அலுவலகங்கள்ல பெருசா ஏசி எல்லாம் இருக்காது. அதனால இவரு கீழ வண்டிய நிறுத்திட்டு அம்புட்டு தூரம் நடந்து போயி அலுவலகத்துக்குள்ள போய் நிக்கிறது. அப்புறம் உட்கார சொன்ன பிற்பாடு அனுமதி கேட்டு உட்கார்றது மாதிரி உட்கார்றது. அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நின்னு அந்த வேட்பு மனுவை கொடுக்கறது அப்படின்ற இது எல்லாமே இதுக்கு ஆகக்கூடிய அந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா? இது எல்லாமே அவருக்கு செட் ஆகாதது. அவர் எல்லாமே செஞ்சாரு. அவரு அந்த சலிப்பையோ, கசப்பையோ, வெறுப்பையோ அவர் முகத்துல பிரதிபலிக்கல. ஆனா இதெல்லாம் அவர் பெருசா என்ஜாய் பண்ணிருப்பாரு, இதெல்லாம் எதிர்பார்த்து இப்படி எல்லாம் நடக்கும்ன்றதுக்காக அதெல்லாம் பார்த்து வந்திருப்பாரு அப்படின்றதெல்லாம் இல்ல. அதனால விஜய் வந்து அவர் தனி. அவர் யாருன்னு அவர் கூட இருந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆட்களும் என்ன சொன்னாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குது இல்லையா? அத அவர் நம்பி இருக்கிறாரு. அடுத்து இந்த அரசியல்ன்றது ஏதோ அவர் இமேஜ் அது இருந்துச்சுனாலே போதும், சுமூகமா போயிடும், ஸ்மூத் செயிலிங்கா இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு காட்டக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கு. எல்லாமே அவருக்கு புதுசா இருக்கு, எதிர்பார்க்காததா இருக்குது. அதனால அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கு, ஏற்புடைமை இல்ல. எதுக்கு இவ்வளவெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு.